who am I is not really mean to get an answer. The question who am I is mean to dissolve the question here. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் நம்மளுக்கு நடராஜராக காட்சி தர திருவிழா டிசம்பர் 29, 1879 அன்னைக்கு திருச்சுழி, விருதுநகர் மாவட்டம், அப்போதைய மெட்ராஸ் ஸ்டேட்டில் சிவபெருமானை விதியாக எடுத்துகிட்டு வராங்க. 1 மணிக்கு மேலே அடுத்த நாள் டிசம்பர் 30, 1879 பூமிநாதர் கோயில் எதிர்க்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட அப்பா பேர் சுந்தரம் ஐயர், அம்மா பேர் அழகம்மாள். அந்த குழந்தைக்கு அவங்க வெங்கட்ராமன்னு பேர் சூட்டுறாங்க. அந்த குழந்தை பின்னாளில் உலக புகழ்பெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியாக ஆகிறாரு. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி வீட்டுடைய 2வது பிள்ளை. அவருக்கு ஒரு அண்ணா இருக்கார், அவர் பேர் நாகசுவாமி, தம்பி பேர் நாகசுந்தரம், ஒரு தங்கை இருந்தாங்க, அவங்க பேர் அலுமேலு. ரமண மகரிஷியோட தந்தை சுந்தரம் ஐயர் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சார். ரமண மகரிஷி 5வது படிக்கும் வர திருச்சூரில் இருக்க அரசு தொடக்கப்பள்ளியில் தான் பயின்றார். அதன் பிறகு 1892 சுந்தரம் ஐயர் காலமானதுனால ரமண மகரிஷியும் அவருடைய அண்ணனும் வறுமை காரணமாக அவங்க சித்தப்பா வீட்டுக்கு மதுரைக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. மற்ற 2 குழந்தைங்களும் அவங்க அம்மாவும் திருச்சூரிலே இருந்தாங்க. மதுரைக்கு போன ரமண மகரிஷி அங்கே ஸ்காட் மிடில் ஸ்கூலில் பயின்றார். அதன் பிறகு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல்லையும் படித்தார். ரமண மகரிஷிக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதாவது ஒரு சப்ஜெக்ட் அவர் படித்தார்னா அதை ஈஸியாக அவர் மெமரி பண்ணிக்கிற அளவுக்கு திறமை அவர்கிட்ட இருந்தது. ரமண மகரிஷிக்கு படிப்பில் அந்தளவுக்கு நாட்டம் இல்லை. ஆனால் அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து விளையாடுறதே அவர் ஒரு தொழிலாக வச்சுருந்தார். அதே மாதிரி அவருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது ஒரு தடவை அவர் எதனா ஒரு புக்கை படித்தாலோ ஏதாவது சப்ஜெக்டை படித்தாலோ அதை ஈஸியாக மெமரி பண்ணுற திறன் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி அவர் சிறு வயதுலேருந்தே ரொம்ப அதிக நேரம் தூங்குற பழக்கம் உடையவராக இருந்திருக்காரு. அவர் தூங்கும் போது அவரை யாருமே எழுப்ப முடியாது போல் அளவுக்கு தூங்குவார். அவரை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து கும்பகர்ணன் சொல்லியும் சிரிச்சிருக்காங்க. அவர் மதுரையில் இருக்கும்போது ஒரு உறவினர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு அவர் உறவினர் கேட்கும்போது நான் அருணாச்சலம்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரமண மகரிஷி அருணாச்சலம் அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவருடைய உறவினர் சொல்லியிருக்காரு அதருணாச்சலம் என்பது திருவண்ணாமலை தான், அங்கேருந்து தான் வரேன்னு சொன்னோடனே ரமண மகரிஷிக்கு ஒரே ஆச்சரியமாக ஆகிடுது. சிறு வயது முதலே அருணாச்சலம் என்னும் ஒரு மலையும் அதோடைய சம்பந்தமான தாட்ஸும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவருடைய உறவினர் இந்த அருணாச்சலம்லேருந்து வரேன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அது பார்க்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு அவருக்கு. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது பெரிய புராணம் புக் அவர் கண்ணில் பட்டிருக்கு. அதில் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை படிச்சிருக்காரு. அதில் கண்ணப்பனுடைய வாழ்க்கை வரலாறு அவர் ரொம்பவே கவர்ந்துருக்கு. இந்த எல்லா நாயன்மார்களையும் படித்த உடனே தன் உடல்நிலையிலே அவர் ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்காரு. ஒரு டிவைன் எனர்ஜி தன்னில் இருக்கிறத அவர் உணர்றாரு. ஒரு ஜுரம் வர மாதிரி அவருக்கு ஆயிடுது. அதை என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ப்ளசன்ட் ஃபீவராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாரு. ஜூலை 1896 ஒரு மதிய வேளையில் ரமண மகரிஷி டெத் எக்ஸ்பீரியன்ஸை உணர்றாரு. அது மரண பயத்தை உணர்றாரு. அது ஏனே அவருக்கு தெரியல. அவர் யாரும் உறவினர்களையும் கூப்பிட விரும்பலை. அதை தானே செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ போய் ஒரு அறையில் மூச்சை நிறுத்திக்கிட்டு படுத்துக்கிறாரு, இறந்து போன மாதிரி. அவர் தனக்குள்ளே சொல்லிக்கிறாரு, இப்போ நான் இறந்துட்டா என் உடலை தான் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, இல்லை எரிப்பாங்க. ஆனால் எனக்கு உள்ளே இருக்க ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கே யோசிச்சுட்ருக்காரு. நான் இறந்துட்டேன்னா என் உடலை எரிச்சிருவாங்க, ஆனால் என்னோடய ஆத்மாவை என்னால் உணர முடியுது. அப்போ நான் இறந்துட்டேனா அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் என்பது அந்த தாட் இருக்கிற வரைக்கும் அது மட்டும்தான் நிலையானது. உடல் சம்மந்தப்பட்ட எல்லாமே போலியானது. நான் யார் என்பதை தேடும் பொழுது மரண பயம் எல்லாமே நம்மளை விட்டு போகும். நான் என்பதை நம்ம உணரலாம், செல்ஃப் கான்ஷியஸ்னஸை உணரலான்றத அவர் உணர்கிறார். 1896 பிற்பகுதியில் ரமண மகரிஷிக்கு படிப்பு மேலே சுத்தமாக நாட்டம் இல்லை. அவர் எப்பயுமே மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தியானம் பண்ணுறதே வழக்கமாக வச்சுருந்தார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிறதில்ல, ரொம்ப அமைதியானவராக மாறிட்டார். இது அவங்க அண்ணனை ரொம்பவே கோவப்படுத்தியது. இதனாலே பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷிக்கும் அவங்க அண்ணனுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தது. ரமண மகரிஷிக்கு அருணாச்சலம் மேலே இருக்க ஈடுபாடு, அதை பார்க்கணுன்ற ஆசையும் அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவர் எங்கேயோ அழைத்து கொண்டே போயிட்டுருக்க மாதிரியே இருந்தது. அவருக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. அவர் ரமண மகரிஷி எப்போ பார்த்தாலும் தியானத்திலே இருக்கிறது அவங்க அண்ணனை எரிச்சலை வச்சது. ஒரு நாள் அவர் கோவமாக இப்படிப்பட்டவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. இது ரமண மகரிஷிக்கு மனசில் ஒரு சஞ்சலமாகவே இருந்தது. ஒரு நாள் ரமண மகரிஷியோட அண்ணா அவர்கிட்ட 5 ரூபாய் கொடுத்து அவருடைய காலேஜ் ஃபீஸை கட்ட சொல்கிறாரு. ஆனால் ரமண மகரிஷிக்கு ஏதோ தன்னை இயக்கிற மாதிரியே இருந்தது. அதனால் ஒரு 2 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டர் அவருடைய அண்ணனுக்கு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அந்த கடிதத்தில் என்னுடைய தகப்பனை தேடி அவருடைய ஆணைக்கிணங்க நான் செல்கிறேன், என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கிளம்பிடுறாரு. அவர் நேராக மதுரை ரயில் நிலையம் போய் அங்கே ஒரு ரயிலில் ஏறுறாரு. அது திண்டிவனத்துக்கு போகுது. அங்கே இறங்கிடுறாரு.
திண்டிவனத்தில் இறங்கி பஸ்ஸு பிடிச்சி மாம்பழம்பட்டு அது வரைக்கும் வந்து அவருக்கு பஸ்ஸில் போக காசு இருக்குது. அங்கே போய் இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நடந்தே திருவண்ணாமலை அடைகிறாரு. ஸோ மொத்தமாக மதுரையிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு அவருக்கு மொத்தம் 3 நாள் ஆச்சு. திருவண்ணாமலை போன உடனே அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போகிறாரு. மலையை பார்க்குறாரு, அசந்து பார்க்குறாரு. இத்தனை வருஷமாக அவர் கனவுலையும் அவர் பார்க்கணும்னு நினச்ச இடத்த பார்த்த உடனே வியந்து பார்க்குறாரு. அங்கே இருந்த குளத்தில் தான் அணிந்திருந்த உடையெல்லாம் தூக்கி போடுறாரு. கோமணத்தை அணிஞ்சிக்கிறாரு. அவர் போட்டு இந்த பூநூலை அறுத்து போட்டுடுறாரு. நேரடியாக அருணாச்சலேஸ்வர் கோயில் உள்ளே போய் ஆயிரங்கால் மண்டபத்தில் தியானத்தில் அமர்ந்துடுறாரு. அங்கேயே அவர் நிறைய நாட்கள் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. சாப்பிட்றது கிடையாது. அங்கே இருந்த சிறுவர்கள் இளைஞர்கள்லாம் அவரை பார்த்து கிண்டல் பண்ணி அவர் மேலே கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. அதையும் அவர் கண்டுக்காமல் தியானம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் அதுக்கு பக்கத்தில் இருந்த பாதாளலிங்கத்துக்கு போய் அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பல நாட்கள் அங்கே உள்ளே தியானம் பண்ணதுனால அவரை சுற்றி எறும்பு புத்துக்கள் உருவாயிடுச்சு. அதே மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் அவரை கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதையும் பார்த்துட்டு அந்த இளைஞர்களும் சிறுவர்களும் திருப்பி அந்த பாதாளலிங்கத்தில் போய் அவர் மேலே கல் எடுத்து அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போது வாழ்ந்த மிகப்பெரிய மகான் திருவண்ணாமலையில் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் அதை பார்த்துட்டு அந்த சிறுவர்களையும் இளைஞர்களையும் விரட்டிட்டு உள்ளே யாரோ இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தவொடனே ரமண மகரிஷி இருந்திருக்காரு. அவரை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து அருணாச்சலேஸ்வர் கோயில் உள்ளே இருக்க முருகர் கோயிலே அவர் 2 மாதம் தங்கியிருக்காரு. சேஷாதிரி சுவாமி அங்கே இருக்க ஒரு பக்தர்கிட்ட அவரை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. ரமணர் அப்போது வந்து சாப்பிட விருப்பம் இல்லாதனால அந்த பக்தரையே அப்போ வந்து ஊட்டி தான் விட்டுருக்காரு அவருக்கு. ரமண மகரிஷி கோயிலிருந்து ஒரு மாங்காய் தோட்டத்தில் போய் இருந்திருக்காரு. அப்போ நெல்லியப்ப ஐயர் ரமண மகரிஷியோட மாமா வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி எப்படியே வந்துட்டார். அவர் எவ்வளோ ரமண மகரிஷியை வந்து சொல்லியிருக்காரு, என் கூட வந்துரு, மதுரை வந்துருன்னு சொன்னோடனே அதை பகவான் வந்து நிராகரிச்சிட்டாரு. நெல்லியப்ப ஐயர் மதுரை போய் ரமண மகரிஷியோட அம்மா அலுமேலு அம்மா கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்டு அலுமேலு அம்மாவும் அவங்களுடைய முதல் மகன் நாகசுவாமியும் திருவண்ணாமலைக்கு தேடி வராங்க. அந்த டைமில் பகவான் வந்து பவழக்குன்றில் இருக்கார். அவங்களுடைய அம்மா அலுமேலு அம்மா வந்து ரமண மகரிஷி கிட்ட வந்து அழுகுறாங்க, மதுரைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனால் ரமண மகரிஷி எதுவுமே கண்டுக்கல. அதை பார்த்துருந்த ரமண மகரிஷியோட பக்தர் வந்து பகவான்கிட்ட சொல்கிறாரு, அம்மா கிட்ட எதுனா சொல்லுங்கள், இல்லாத ஒரு பேப்பர்லையாவது எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரமண மகரிஷி அதில் ஒரு பேப்பரில் ஒன்று எழுதுறாரு. எது நடக்கணுமோ அது நடக்கும், நம்ம எவ்வளோ தடுத்தாலும். எது நடக்காதோ அது நடக்காது, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும். அதனால் அமைதியாக இருக்கிறதே நல்லதுன்னு தான் அந்த பேப்பரில் ரமண மகரிஷி எழுதியிருந்தார். இதை பார்த்து கனத்த இதயத்தோட அழகம்மாள் வந்து மதுரைக்கு போயிடுறாங்க. பவழக்குன்றிலிருந்து பகவான் விருப்பாக்ஷா குகைக்கு 1899 போயிடுறாரு. அங்கேருந்து 1915 வரைக்கும் 16 வருஷம் அவர் விருப்பாக்ஷா குகையில் தான் இருக்கார். அவருடைய புகழ் ஊர் ஃபுல்லாக பரவிடுது. திருவண்ணாமலை அதை சுற்றி உள்ள ஊர்கள்லாம் பரவிடுது. அவரை தேடி நார்மல் பக்தர்கள், நார்மலான பீப்புள், அப்புறம் சில்ட்ரன்ஸு எல்லாமே அவரை தேடி வராங்க. அது இல்லாமல் விலங்குகள், பறவைகள் எல்லாமே அவரை வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ரமண மகரிஷியோட தாய் அழகம்மாள் வந்து ரமண பகவானை நிறைய தடவை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு தடவை பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களுக்கு வந்து அந்த டைஃபாய்டோட சிம்டம்ஸ் இருக்குது. இது ரமண மகரிஷி தெரிஞ்சிடுது. அவர் அருணாச்சலத்துக்கிட்ட பாடுறாரு, உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் மருந்தான நீ என்னுடைய தாயார் அழகம்மாள் உடலையும் சரி செய்யணும்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி அருணாச்சலத்திட்ட வேண்டுறாரு. அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க ரமண மகரிஷி தாயாருடைய அழகம்மாளோட உடலும் சரியாயிடுது. 1916 ஆரம்பத்தில் அழகம்மாளும் அவங்களுடைய சின்ன பையன் நாகசுந்தரமும் ரமண மகரிஷியை தேடி திருவண்ணாமலைக்கே வந்துடுறாங்க. அங்கேயே ரமண மகரிஷி கூட தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ரமண மகரிஷி பார்த்திங்கன்னா விருப்பாக்ஷா குகையிலேருந்து ஸ்கந்தாசிரமுக்கு போயிடுறாரு. அவருக்கு கொஞ்சமான அளவில் பக்தர்களும் அங்கே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அழகம்மாள் பார்த்திங்கன்னா அந்த பக்தர்களுக்கும் ரமண மகரிஷிக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரமண மகரிஷியோட தம்பியான நாகசுந்தரம் நிரஞ்சனந்த சுவாமின்னு சொல்லிட்டு சன்னியாசத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1920 அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. ரமண மகரிஷி அவங்க கூடயே இருந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. 1922 ரமண மகரிஷியோட தாயார் அழகம்மாள் வந்து இயற்கை எழுதிடுறாங்க. அப்போதைய வழிமுறைப்படி அருணாச்சலம் மலையில் யாருமே வந்து எந்த அடக்கமும் செய்யக்கூடாது. சிவனே அருணாச்சலம் வழிபடுறதுனால அங்கே அடக்கம் பண்ணக்கூடாதுன்றதுனால ஸ்கந்தாசிரம்லேருந்து 1 கிலோமீட்டர் கீழே பூமியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணாங்க. ரமண மகரிஷி அடிக்கடி வந்துட்டு போகிற இடம் தான் அது. அங்கே அடக்கம் பண்ணிடுறாங்க. ரமணர் பின்னால் இந்த குறிப்பை சொல்கிறாரு, நான் ஸ்கந்தாசிரமத்திலேருந்து விரும்பி இங்கே வரலை, ஏதோ ஒன்று தான் என்னை இங்கே அனுப்பிச்சிச்சு, ஆனால் அதுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடம் தான் இப்போ இருக்கிற ஸ்ரீ ரமண ஆசிரமம். 1922 ஸ்ரீ ரமண மகரிஷி ரமணாசிரமத்தில் தான் தங்கியிருந்தார். ரமணாசிரமம் அவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப பெருசாகலை. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2 குடில் தான் இருந்தது. முதல்ல அழகம்மாள் சமாதிக்கு மேலே ஒரு சின்ன குடில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குடில் ரமண மகரிஷி இருக்கிறதுக்காக இருந்துச்சு. பக்தர்கள் வர வர தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. வருஷங்கள் உருண்டோட டொனேஷன் வர ஆரம்பித்து நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஓல்டு ஹால், நியூ ஹால், டைனிங் ரூம், கோசாலை எல்லாமே கட்ட ஆரம்பித்தாங்க.
ரமணர் வந்து விலங்குகளோட வந்து ரொம்ப அன்பாக இருந்தார். அதில் ரொம்ப சிறப்பானது வந்து பார்த்திங்கன்னா பசு லக்ஷ்மி. அதை வந்து ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி ரமண மகர்ஷியோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. வெளிநாட்டில் இருந்தும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தும் சரி, ரமண மகர்ஷியை பார்க்க வர ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. வரவங்களுக்கு ரமண மகரிஷி உணவு கொடுக்கறத ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு இருந்தார். அழகம்மாள் சமாதிக்கு மேலே மாத்ருபுதேஸ்வரா கோயில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி தன்னுடைய ஓல்டு ஹாலில் வந்து நிறைய டிவோட்டிஸை பார்த்து அவங்களுக்கு உபதேசம் கொடுக்கறத வழக்கமாக வச்சுருந்தார். ரமண மகரிஷி பார்த்திங்கன்னா எந்த அறிவுரையுமே அவர் வந்து பக்தர்களுக்கு சொல்கிறதில்ல. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் அவர் சொன்னா இருந்தார். ரமணர் எப்பயுமே வந்து அவருக்கு ஸ்பெஷல் ப்ரெஃபரன்ஸ் அவர் ஏற்றுக்கிறதே இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே அளவில் தான் பார்த்தாரு. பக்தர்களுக்கு சாப்பிட்ற உணவே தான் அவருமே வந்து விரும்பி சாப்பிட்டாரு. எதனா ஒரு ரூல்ஸ் ஆசிரமத்துலேருந்து போடும் போது அவர் தான் முதல் ஆளாக அதை நிராகரித்தார். அந்த டைமில் சின்ன சுவாமி, அதாவது நிரஞ்சன சுவாமி தான் அந்த ஆசிரமோடைய மேனேஜராக இருந்து எல்லா வேலையும் பார்த்தாரு. ரமண மகரிஷியோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவியிருந்த நேரம் அது. வெளிநாட்டினர், வெளி மாநில பக்தர்கள் அவரை பற்றி புத்தகங்கள்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமில் எந்த டைமிங்ஸுமே கிடையாது. ரமணரை பார்க்குறதுக்கே வெளி உலகத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அவர் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் ராத்திரிலையுமே அவர் கூட உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ரமண மகரிஷி வந்து மலை சுத்தரத்தையும் நிறுத்திட்டார். அவர் பக்தர்கள் எல்லா நேரமும் பார்க்கணுன்றதுக்காக ரமணாசிரத்திலேயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. 1949 ரமண மகரிஷியோட இடது கையில் சார்கோமா அப்படின்னு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. 4 முறை ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க அந்த ஒரு வருஷத்தில். ஆனால் ஏப்ரல் 14, 1950 அவருடைய உடலோட இறுதி நேரத்தை அவர் உணர்றாரு. அன்று மதியத்திலிருந்து அவருடைய பக்தர்கள் அவர் முன்னாடி அமர்ந்துட்டு ரமண மகரிஷியோட அருணாச்சல சிவ பாட்டை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு ரமணர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கார். கரெக்டாக 8:47 ராத்திரி அவருடைய உடல்லிருந்து அவர் உயிர் விட்டு பிரியுது. அப்போது ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி அருணாச்சல மலையில் போய் மறைஞ்சாதான் வந்து அங்கே இருக்க பக்தர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரமண மகரிஷி உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவருடைய பக்தர்கள் அவர்கிட்ட அமர்ந்து கேட்குறாங்க, எங்களை விட்டு போகாதீங்க, இங்கே ரமணாசிரத்தில் இருங்கன்னு சொல்லும் போது ரமண மகரிஷி சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இந்த உடல் மட்டும்தான் இங்கேருந்து போவோம், இந்த உயிர் ஆத்மா வந்து நான் இங்கேயுமே தான் எப்பயுமே இங்கே தான் இருப்பேன், ஏன் இந்த உடல் மேலே இவ்வளோ பற்று வச்சுருக்கீங்க, ஆன்மா மேலே பற்று வைங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதே மாதிரி பக்தர்கள் வந்து இப்போ நீங்கள் போனாலுமே பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமில் அவருடைய இருப்பை வந்து உணர முடியும், அவர் ஆத்மா உணர முடியும். நீங்கள் தியானம் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கார். ரமண மகரிஷி எங்கேயுமே போயிடல, ரமணாசிரத்தில் தான் இருக்கார். அவரை நீங்களும் உணர முடியும். 1896 செப்டம்பர் 1 ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் அவர் இயற்கை எழுத வரைக்கும் அவர் திருவண்ணாமலையிலேருந்து எங்கேயுமே போகல, அவர் அங்கே தான் இருக்கார். இப்பயும் அவர் ரமணாஸ்வரத்தில் தான் இருக்கார். அதை உணர முடியும். அவர் வாழ்நாள் முழுவதும் நான் யார், ஆத்ம விசாரா, அதில் தான் வந்து பக்தர்களுக்கு அவருடைய அறிவுரைகளை சொல்லிட்டு இருந்தார். நான் என்ற சொல் தான் மற்ற அகந்தை எல்லாமே அழிக்கும், நான் என்பதை தேடினால் மற்ற எல்லாமே நம்மளை விட்டு ஒழியும் அப்படின்றது தான் அவர் கடைசி வரைக்கும் இதுவாக இருந்துச்சு. அவரோட வழியில் போவோம், ஆத்ம விசாராவை வந்து ஃபாலோ பண்ணுவோம், நம்மள மனசில் இருக்க தீங்கெல்லாம் ஒழிப்போம், நான் யார் என்பதை கண்டுபிடிப்போம், செல்ஃப் ரியலைசேஷனை அடைய முயற்சிப்போம். ஹூ ஆம் ஐ, ஹூ ஆம் ஐ, ஹூ ஆம் ஐ, நான் யார்.